எல்லாமே தளபதிக்காக தான். ஒரே வார்த்தை, நம்ம வருங்காலத்துக்காக, ஃபியூச்சருக்காக, டிவிக்கேக்காக, வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. இப்போ வந்து நிறைய போன முதல் மாநாடு நிறைய விமர்சனங்கள், ஸோ இதுக்கு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். விமர்சனம் வந்தாதாங்க நாங்கள் பெருசாக முடியும். கரெக்ட் தானே? ஒரு விமர்சனம் வரும்போது தான் நாங்கள் பெருசாக தெரியும். விமர்சனம் பண்றதுக்கு வாங்க வாங்கன்னு வரதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. சீமான் அவர்கள் பேசின இதை பார்த்தீங்களா? அதுக்கு உங்களோட பதில் இல்லைங்க, டைம் இல்லை. தளபதி பேசட்டும், பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நேற்று நைட்லேருந்து ட்ராவல் பண்ணி வரோம் சென்னையிலேருந்து. 700 கிலோமீட்டர்ஸ். சென்னையிலேருந்து எப்படி எத்தனை பேர் வந்தீங்க? காரில் நாங்கள் 2 பேர் காரில் வந்தோம். பார்க்குறீங்களா? இல்லை, அங்கேருந்து கிளம்பி வந்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு அவரோட ஸ்பீச்சு என்னென்னலாம் எதை பற்றிலாம் பேசணும்? கண்டிப்பாக எங்களுக்காக பேசுவார். எங்களுக்கு என்ன செய்யணும்னு முக்கியமாக சொல்கிறேன். உமன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தளபதி வந்தால் கண்டிப்பாக ப்ராசஸ் நடக்கும். சென்னை பூந்தமல்லி. நந்தினி ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம், சேலம் தெற்கு மாவட்டம், பனமரத்துப்பட்டி ஒன்றியம், நாட்டாமலம் கிளை கழகத்தின் சார்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 200 பேருக்கு மேலே அங்கேருந்து வந்திருக்கிறோம். எங்களோட எண்ணங்கள் வந்து தளபதியாக இங்கே எல்லாருமே வந்து ₹1 கூட யாருக்கிட்ட எதிர்பார்க்காம எல்லாரும் சொந்த செலவுலேருந்து நாங்கள் செலவு பண்ணி வந்திருக்கிறோம். தளபதிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டும்தான் அவரை வருங்கால முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதாக இங்கே எல்லாம் நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். இந்த மாநாடை ஒரு வெற்றி மாநாடாக நாங்கள் மாற்றணும்னு நினச்சி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வர வரைக்குமே ஒரு மாநாட்டுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி மக்கள் கூடி யாருமே பார்த்தது கிடையாது. இது வரலாறுக்கான ஒரு மாநாடு. ஏதாவது ஒரு மாநாடு சொல்லுங்களா? 70 வருஷம் ஆண்டு கட்சின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்துக்கு இந்த மாதிரி கூட்டம் கொடுக்குது. எதனால் வருது? தளபதிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காக வருது. தளபதிங்கிற ஒரே முகத்துக்காக தான் இவ்வளோ கூட்டமும் வந்திருக்கிறோம். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க நடிகருங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துலேருந்து அரசியலுக்கு வந்த ஒரே தலைவரே தளபதி மட்டும்தான். வேறு யாரும் வர கிடையாது. விஜயகாந்தும் சரி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் வர கிடையாது. அவருக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்ஸா நிறைய ஆக்டர்ஸ் கமல் ரஜினியா இருந்தாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நடிகர் கட்சி ஆரம்பிக்கலங்க, ஒரு சூப்பர் ஸ்டாரான மக்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் எதை வச்சு சொல்லலாம்? நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நடக்காது, ஆட்சிக்கு வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது, கூட்டம் கூடும், ஆனால் ஓட்டாக மாறாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுக்காக வர கிடையாது, தளபதியாக வந்தவங்க. இது எல்லாமே இங்கே வந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் % ஓட்டு மட்டும்தான். மீது எவ்வளோ பேர் வீட்டில் இருக்கிறாங்க, பெரியவங்க, வயசானவங்க, ஆதரவு தெரிவிக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் மாறாதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. மாறும்னு நினச்சா மட்டும்தான் அது மாறும். ஒரு எதிர்கட்சியோ ஒரு ஆளுங்கட்சியோ வந்து டிஎம்கோ ஏடிஎம்கோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மாறி ஓட்டு போட்டு அவங்க வந்துட்டாங்க. அதனால் எல்லாரோட மனநலம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் நினைக்கணும், ஏன் வராது, ஏன் மாறாது? அன்னைக்கு யாராவது எதிர்பார்த்தாங்களா அண்ணன் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லி காமராஜரை வீழ்த்தி? அதே டிஎம்கேலேருந்து வெளியே வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு யாரும் நினச்சி பார்த்துருப்பாங்களா? நடக்கும்போது மட்டும்தான் அது வரலாறாக மாறும், அதை ஏற்றுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம தான் முதல்ல நினைக்கணும். முதல்ல நாம் நினைக்கிறோம், நம்மளை யார் ஆளணும், நம்மளை யார் ஆட்சி செய்யணும், நமக்கான அதிகாரத்தை யார் கொடுக்கணும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அது யாரும் நினைக்கிறது கிடையாது. எதுவுமே நடக்காது, செயல்படாது. இந்த நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு நடக்கும், முடியும், நாம் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டரும் இங்கே வந்து நிற்கணும். ஒவ்வொரு மக்களும் ஆதரவு கொடுத்து சேரணும்.